ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு தான் ப்ரோமோ பார்க்கலாமாங்க. கங்காவுமே இங்கே நம்ம குமரனை இது மாதிரி பேசுறதுக்கே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கும். நம்ம அது மாதிரி பேசுறதுக்கே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாரதாவுமே பார்த்தீங்கன்னா கங்கா நீ இது மாதிரி குமரன் தம்பியை நீ இது மாதிரி பேசுறதுக்கே கூடாது, ஏன்னா குமரன் தம்பிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசு வலிக்கிற மாதிரி நீ இது மாதிரிலாம் பேசிட்ட, இது மாதிரி நம்ம போகிறவங்க வரவங்கள கூட நம்ம பேசியிருக்க மாட்டோம் நீ, ஆனால் குமரன் தம்பியை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ அது மாதிரி கேட்டுட்டு இருக்கவே கூடாது. அந்த தம்பிக்கு எவ்வளோ மனசு வலிச்சிருக்குமோ, அங்கே அந்த தம்பி அப்போ கூட பார்த்தீங்கன்னா உன்னை எதுவுமே தப்பாக சொல்லாமல் அங்கே உன் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு அங்கே அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. கங்கா கிட்ட கேட்ட உடனே கங்காவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டும் அங்கே உக்காந்துட்டு இருக்காங்க. காவேரியுமே பார்த்தீங்கன்னா அம்மா முடிஞ்ச பிறந்தெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, அக்காவுக்கு புரியாமல் ஏதோ பேசிட்டாங்க தெரியாமல், நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா கங்காக்காவை கஷ்டப்படுத்துற மாதிரி நீங்கள் பேசாதீங்க. கங்காக்கா தெரிஞ்சிருந்தா இது மாதிரி பேசிருக்கவே மாட்டாங்க, ஏதோ தெரியாமல் குமரன் மாமாவை பற்றி தெரியாமல் பேசிட்டாங்க. கங்காக்காவுமே பார்த்தீங்கன்னா அதை நினச்சி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் கங்காக்காவை நீங்கள் இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கங்காக்காவுக்கு இன்னும் தான் மனசு வலிக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குமரன் மாமாவை திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்காவே பார்த்தீங்கன்னா மன உளைச்சலாக அங்கே உக்காந்துட்டுருக்கு. நீ ஒன்றும் பேசிகிட்டு இருந்தனா கங்காக்காவுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசு வலிக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்ட சொல்லுவோம். சாரதா பார்த்தீங்கன்னா அந்த தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டதை அங்கே நான் பார்த்ததும் எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது காவேரி, ஆனால் அங்கே கங்கா இது மாதிரி பேசுவான்னு சொல்லிட்டு நான் கூட எதிர்பார்க்கல. எல்லாரும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அங்கே குமரன் தம்பியை ரொம்பவே பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திட்டு இங்கே இப்படி உக்காந்துட்டு இருக்கா, இது மாதிரி பேசுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த தம்பி ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சி அங்கே சாப்பிடாம கூட கடைக்கு கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே காவேரி அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா கங்கா நீ இது மாதிரி பேசியிருக்க கூடாது, ஏன்னா அங்கே குமரன் தம்பிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நீ பேசினது அங்கே மனசில் ஊசி வச்சு குத்தின மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அவங்க பாட்டியுமே சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா பாட்டி இப்போ தானே நான் அம்மா கிட்ட சொன்னேன், நீங்கள் கங்கக்காவை ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, முடிஞ்சு போன விஷயத்த நீங்கள் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அக்கா நீங்கள் செக்கப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, நம்ம குமரன் மாமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா செக்கப்புக்கு போயிட்டு வந்துடலாம், ஏன்னா என்னையுமே கூட்டிகிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருமே போய்ட்டு செக்கப்பை முடிச்சுட்டு வந்துடலாம், ஏன்னா இப்போ இந்த டைமில் ஒரு ஸ்கேன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே பார்த்தினா அங்கே கங்கா கிட்ட சொல்லுவோம். கங்கா பார்த்தினா சரி காவேரி எனக்கு ரொம்பவே பார்த்தினா தலை வலிக்குது, நான் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே பார்த்தினா உள்ளே போயிட்டுறாங்க. அங்கே குமரனுமே பார்த்தினா கடைக்கு போயிட்டு நம்மளை பற்றி இது மாதிரி கங்கா சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே உக்காந்துட்ருக்க. இங்கே கங்கா என்ன சொல்லியிருந்தாலுமே நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன், ஆனால் அந்த இவங்கள நம்பி நான் ஒரு குழந்தை வேற போகிறேன், அவங்கள எப்படி நான் பார்த்துக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தான் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசு வலிக்குது. ஏன்னா என்னால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே கங்கா அப்பா இருந்தே சொல்லி என்னை ரொம்பவே பார்த்தீங்கன்னா மன உடைச்சதுக்கு வர வச்சுட்டா. ஆனால் அவளுக்கு நான் எல்லாமே பண்ணுவேன், அவளுக்கும் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா அங்கே கங்காவை நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக பார்த்துப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கஷ்டப்பட்டோ இங்கே கங்காவுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே குழப்பிக்கிட்டு அங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே குமரன் கிட்ட போயிட்டு குமரன் நீங்கள் எதுக்கும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, கங்கா எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி தெரியாமல் அது மாதிரி பேசிட்டா, நீங்கள் அதை நினச்சி எதுவுமே வருத்தப்படாதீங்க, நீங்கள் இந்த ஆர்டரை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு நீங்கள் பேசாமல் ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, ஏன்னா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியுங்க. கங்காக்காக நீங்கள் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்தீங்க, ஆனால் நீங்கள் மனசில் எவ்வளோ பெரிய வழியை வச்சுக்கிட்டு இங்கே வந்து துணி தைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா கங்கா பார்த்தீங்கன்னா அப்பயுமே உங்களை புரிஞ்சிக்காமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா தப்பாகவும் இங்கே எல்லோரும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்பவும் உங்கள் முகத்தை நான் பார்த்தேன் எவ்வளோ வருத்தப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த வருத்தத்தை கூட நீங்கள் வெளியில் காமிச்சிக்காமல் எங்கள் வீட்டில் சாப்பிடாம கூட பார்த்தீங்கன்னா இங்கே கடைக்கு வந்துட்டீங்க, நீங்கள் இந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க நானும் உங்கள் கூட வந்து வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா உட்காந்து குமரனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. குமரனுமே பார்த்தீங்கன்னா விஜய் நீங்கள் எல்லாருமே இல்லைனா நான் இந்த வேலையை கூட முடிச்சிருக்க முடியாது, ஏன்னா நீங்களும் எனக்கு எவ்வளவோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டீங்க, ஆனால் அங்கே கங்கா சொன்னதை பற்றி தான் எனக்கு மறுபடியும் அதேவே மனசில் யோசிக்க தோணுது. ஏன்னா கங்கா பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ
நம்பாமல் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா கங்காவை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா கங்கா என்னை எவ்வளவோ பார்த்தீங்கன்னா நம்பிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் கங்கா இது மாதிரி சொல்லிட்டு பேசுவான்னு சொல்லிட்டு நான் கூட எதிர்பார்க்கல. கங்கானா என் மனசு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவள் பேசினாளா இல்லை அவள் மனசில் இருக்கிற வழியை சொன்னாலான்னு தெரியல. ஆனால் வளகாப்பில் அவள் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். அதனால தான் இது மாதிரி பேசிட்டா. எனக்கும் கொஞ்சம் புரியுது. ஆனால் கங்கா ரொம்பவே பார்த்தீங்கன்னா வார்த்தையை என்கிட்ட விட்டுட்டா. அதனால தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லுவோம். விஜயுமே பார்த்தீங்கன்னா குமரன் நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே சரியாயிடும். நீங்கள் கங்கா பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய பெற்று எடுத்தாங்கன்னா அப்போவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும். இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா நம்மளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம இந்த மாதிரி டைமில் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பசுபதியால் நம்மளுக்கு எந்த நேரத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்து வரலாம். ஏன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பீஸை மட்டும் நீங்கள் முடிச்சுட்டு அந்த ஓனர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பேசாமல் நீங்கள் வீட்டுக்கு வர வழியே பாருங்கள். ஏன்னா நீங்கள் 4 நாளாக பார்த்தீங்கன்னா தூங்காமலும் நீங்கள் இது மாதிரி துணி தைச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் இதே மாதிரி தைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு கண்டிஷன் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா சரிங்க விஜய், எனக்கு எந்த டயர்டும் இல்லை, எல்லா டயர்டும் பார்த்தீங்கன்னா வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அங்கே வளகாப்புக்கு வந்ததும். ஆனால் கங்கா சந்தோஷமாக இருந்தால எனக்கு அதுவே போதும். ஏன்னா கங்காவுக்கு ஆசைப்பட்டது நான் ஒரு சின்ன ஒரு 10 ரூபா பொருள் வாங்கி கொடுத்தாலுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அவள் எனக்கு எதுவுமே செயினும் வாங்கி கொடுக்கல, எதுவுமே வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அவள் மனசில் வச்சுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தான் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லுவோம். விஜயுமே பார்த்தீங்கன்னா குமரன் நான் இப்போ தானே சொன்னேன், நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா கங்கா எதுவுமே தெரியாமலும் அது மாதிரி பேசிட்டாங்க. ஏன்னா லேடிஸை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா லேடிஸ் நம்ம எவ்வளோ சொன்னாலுமே அவங்களுக்கு புரியாது. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னா அவங்க என்னென்ன யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் இது மாதிரி பேசாதீங்க. இந்த ஆர்டரை ஃபஸ்ட்டு முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம எதுனாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயுமே பார்த்தீங்கன்னா சரி குமரன் நீங்கள் செக்கப் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை விஜய் நாங்கள் இதை முடிச்சுட்டு தான் நாங்கள் போனோம். ஏன்னா டாக்டர் கூட கால் பண்ணியிருந்தாங்க, நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால போக முடியாத போயிடுச்சு. இங்கே காவேரி நீ கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டியா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்கவும், விஜய் பார்த்தீங்கன்னா நானுமே போகல, நீங்கள் இந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க, நம்ம 2 பேரும் போயிட்டு சேம் நம்ம போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நிவினுமே வந்து என்ன நிவின் இங்கே வந்திருக்கீங்க, வீட்டுக்கு போலியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்டதும் நிவின் பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா இங்கே யமுனா பார்த்தீங்கன்னா என்ன ரொம்பவே பார்த்தீங்கன்னா பேசியே சாகடிக்கிறா. அதனால எனக்கு மன நிம்மதிக்கு இங்கே குமரன்கிட்ட அடிக்கடிக்கு நான் வருவேன். குமரனை பார்த்தேன்னா எனக்கு எல்லா கஷ்டத்தையும் பறந்து போயிடும். ஏன்னா குமரன் படுறத கஷ்டத்தை பார்த்தோன்னா எனக்கு அந்த கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா சொல்லவும், உடனே எங்கள் குமரன் பார்த்தீங்கன்னா என்ன குமரன் நீங்கள் என்ன நிவின் நீங்கள் இது மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் கஷ்டத்தோட எங்கள் கஷ்டமெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரனுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆர்டரையும் முடிச்சு கொடுத்துட்டு இங்கே வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே நிவினும் விஜய் குமரனுமே பார்த்தீங்கன்னா 3 பேரும் அங்கே வீட்டுக்குமே கிளம்புறாங்க. காவேரியுமே பார்த்தீங்கன்னா வெளியே ஃபோன் பேசிக்கிட்டு அங்கே கொஞ்சம் தூரம் நம்ம வாக்கிங் மாதிரி நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பசுபதியுமே நம்ம காவேரியை எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஏற்றி அவளை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுட்டு இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா காரை ஓட்டிகிட்டு வராரு. இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க அங்கே விஜய்கிட்ட காவேரியுமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம செக்கப்புக்கு போயிட்டு வரணும், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வாங்க, ஏன்னா 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே டாக்டர் வர சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளேயே நம்ம அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட சொல்லவும், உடனே இங்கே பசுபதியுமே இங்கே காவிரியை நம்ம சும்மாவே எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காராலேயே அவளை காவிரியை ஏற்றணும்னு சொல்லிட்டு காவிரி மேலே ஏற்றிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா காவிரியும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே பசுபதி பார்த்துட்டு இதுக்கு மேலே அவங்க விஜய்க்கு இருக்குது, ஏன்னா விஜய் ராகவை கடத்தி வச்சுக்கிட்டு என்னை எவ்வளோ பாடப்படுத்த வச்சான், இப்போ அவன் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவிக்கணும். இங்கே காவிரியை பார்த்து தினமும் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவிரியை பார்த்து சொல்லிட்டு, என்ன காவிரி உனக்கு நான் இது செஞ்சதே கம்மி தான், ஏன்னா இப்போ சின்ன அடி தான் இருக்குது, இது சாம்பிள் தான் உங்களுக்கு. ராகவை கடத்தி வச்சுக்கிட்டு இங்கே விஜய் என்கிட்ட ட்ராமா ஆடி இருந்தார், ஆனால் நீங்கள் ராகவை கடத்தி வச்சுருக்கு தினமும் நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பசுபதியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ராகினிகிட்ட போயிட்டு நான்
காவேரியை காராலேயே ஏற்றிட்டு வந்துட்டேன். இங்கே விஜய் அங்கே காவேரியை பார்த்ததும் மனசு உடஞ்சி அவன் அழுவான்ல, அது மாதிரி நான் அன்னைக்கு ராகவை கண்டுபிடிக்கிற போது எவ்வளோ அழுந்தனோ அதுக்கோட டபுள் மடங்கு அவன் அழுணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி கிட்ட பசுபதியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. பசுபதியுமே சொல்லுவோம் உடனே இல்லை, ராகினி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நம்மளுக்கு விஜயால் எதனா ஒரு பிரச்சனை வருமா அப்பா, ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ராகவை கடத்தி வச்சுக்கிட்டு நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா அங்கே கேம் ஆடிட்டு இருந்தாங்க விஜயுமே. விஜய் இங்கே காவேரியை நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே விஜய் சும்மாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். பசுபதி பார்த்தீங்கன்னா எது வந்தாலையும் நம்ம பார்த்துக்கலாம், ஏன்னா நான் அவனுக்கூட கொஞ்சம் மேலே, ஏன்னா அவன் ஒன்று பண்ணானா நான் ட்ரிபிளாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது அவனுக்கே தெரியும். நான் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அவங்கள சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா ராகவை என் கையில் ஒப்படைச்சும் போது எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்துச்சு தெரியுமா. ஏன் முன்னாடியே ராகவ கையை 2 கையும் கட்டி போட்டு முட்டி போட்டு நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. அந்த கஷ்டத்தை அவன் விஜய் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியுமே பார்த்தீங்கன்னா ராகினிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா பிக் பண்ணலை. ஏன்னாங்க பசுபதியை அங்கே காவேரியை காராலேயே ஏற்றிட்டு போயிட்டாங்க இல்லையா. இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா காவேரி ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்டேயுமே கேட்குறாங்க. அத்தை இங்கே காவேரி எங்கே போயிருக்கா, அங்கே தான் இருந்தா, ஏன்னா இப்போ தான் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஏன்னா செக்கப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே காவேரிக்கு நான் கால் பண்ணால் எடுக்கவே மாட்டேறா, எங்கே தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட கேட்குறாங்க. சாரதாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபோன் பேசிக்கிட்டு அவள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால், ஆனால் இன்னும் எவ்வளோ நேரம் ஆயுமே இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லுவோம். விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாகவும் விஜயும் நிவினுமே பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே போகிறாங்க. போனதும் இங்கே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போது இங்கே யாரோ விழுந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா போய் பார்க்குறாங்க. அங்கே காவேரியை பார்த்ததும் அங்கே விஜய்க்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. காவேரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவேரியை எழுப்பி பார்க்குறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா மயக்கமாக இருக்கிறதுனால அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா டாக்டர் இங்கே ரோட்டில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருந்தாங்க, என்னாச்சுன்னே தெரியல, கொஞ்சம் டக்குன்னு பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இந்த டைமில் வெளியே போகாத அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் கேட்காம வெளியே வந்து என்னாச்சுன்னே தெரியல, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருந்தா, என்னாச்சுன்னு பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே விஜய் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. டாக்டர்கிட்ட சொன்னதுமே டாக்டருமே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளுமே கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. உடனே இங்கே தலையில் மட்டும் லைட்டாக காயமாயிருக்கு, ஏன்னா அங்கே காரு தான் எதனா இடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே பார்த்தீங்கன்னா அங்கே இது தலையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு போட்டுட்டு இங்கே இது குளுக்கோஸுமே போட்டுட்டு அங்கே வெளியே வர்றாங்க. வெளியே வந்ததுமே இங்கே டாக்டர் பார்த்திங்கன்னா விஜயை பார்த்து, இது மாதிரி ப்ரெக்னென்ட் லேடியை நீங்கள் பத்திரமா பார்த்துக்க மாட்டிங்களா, அங்கே வெளியே வந்து காரால் ஏற்றிருக்காங்க, இங்கே லைட்டாக கால் கிராச்சஸ் ஆகிருக்கு, பட் இங்கே தலையிலும் கொஞ்சம் லைட்டாக அடிபட்டுருக்கு, வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லவும் இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு, இதுக்கெல்லாம் காரணம் பசுபதியாக தான் இருக்கும், பசுபதியை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே கோவமாக அங்கே டாக்டர் இங்கே காவேரி மீட் பண்ணி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மீட் பண்ணுறதுக்கு உள்ளமே போகிறாங்க. உள்ளே போனதுமே இங்கே காவேரியை பார்த்துட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ 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 இல்லைனா நான் இல்லை, ஏன்னா நீயும் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் எனக்கு இது எதனா ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயமாகவும் இருந்தேன், ஆனால் எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பிறகு தான் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசும் ஆறுதலாக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யார், காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்டதும் காவேரி பார்த்தீங்கன்னா பசுபதி தான் காரால் ஏற்றிட்டு போயிட்டான், ஏன்னா நான் அங்கே வெளியே ஃபோன் பேசிக்கிட்டே உங்ககிட்ட வெளியே வரும்போது இங்கே பசுபதி ஃபாஸ்ட்டாக கார்லேயே வந்து ஏற்றிட்டு போயிட்டான். அந்த பசுபதி எதனா பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனால் இது மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சுமே இங்கே பசுபதி இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. பசுபதியை நீங்கள் அங்கே ராகவை கடத்தி வச்சுக்கிட்டு பசுபதியை பண்ண மாதிரி இப்போ என்னை இது மாதிரி பண்ணிவிட்டு அங்கே சிரிச்சிட்டு இங்கே விஜய்க்கு ரொம்பவே வலிக்குன்னு சொல்லிட்டு என்னக்கிட்ட சவாலே விட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே பார்த்தினா ஃபீல் பண்ணி அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு எதனா ஆகிட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே எனக்கு மயக்கம் வேறு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்தினா சொல்லுவோம். உடனே இங்கே விஜயுமே பார்த்திங்கன்னா காவேரி உனக்கும் இங்கே குழந்தைக்குமே பார்த்தினா எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பிறகு தான் எனக்கு ரொம்பவே பார்த்தினா ஆறுதலாகவும் இருந்துச்சு. இங்கே நான் பசுபதியை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தினா ரொம்பவே கோவமாகவும் அங்கே சொல்கிறாங்க.
காவேரியுமே பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அங்கே ராகவ கடத்தி வச்ச இந்த கோவத்தில் அங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா, நம்மள என்ன தான் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே பசுபதி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த டைமில் நீங்கள் அவனை போய் எதனா பண்ண போய் நீங்கள் வீட்டில் இருக்க குமரன் மாமாக்கும் எதனா பிரச்சனையை நீங்கள் உண்டு பண்ணிடாதீங்க. நம்ம இங்கே கொஞ்ச நாள் போட்டோம். நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பசுபதியை பார்த்துக்கலாம். பசுபதி இப்போ இல்லை எப்போயுமே பார்த்தீங்கன்னா, அங்கே நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லுவோம். விஜய்கிட்ட சொன்னதுமே விஜய்க்கு அப்போ கூட அங்கே பசுபதி மேலே இருக்கிற கோபமே குறையல. இங்கே பசுபதியை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே எழுந்து வராங்க. இந்த காவிரியை இங்கே காரால் ஏற்றிட்டு போகிறது இங்கே நிவினுக்குமே பார்த்தீங்கன்னா தெரிய வருது. நிவினுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். இதுக்கெல்லாம் காரணமே பசுபதி தான். பசுபதியை நான் சும்மா விட மாட்டேன். அவனை சும்மா விட்டது தான் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். இங்கே ராகவை கடத்தி வச்சுக்கிட்டு அவனுக்கு கொடுக்காம இருந்திருக்கணும். அப்போ தான் அவனுக்கு கொஞ்சமாவது புத்தி எல்லாம் வந்திருக்கும். இப்போவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பட்டுமே அவன் நான் என்னதான் யாரை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா விஜய் என்ன தான் பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே சாரதாவுமே இங்கே வீட்டில் காவிரியே தடுக்கிட்டு போனேன். இங்கே விஜயுமே இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. விஜயுமே பார்த்தீங்கன்னா இங்கே காலும் பிக் பண்ண மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிவினுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது. எதுவும் ஆவலை இல்லை காவேரிக்கு எதனா வயிற்றில் இல்லை குழந்தைக்கு எதனா ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லாமே நார்மல் தான். காவேரிக்கு மட்டும் காலில் கொஞ்சம் கிராச்சஸ் ஆகிருக்கு, தலையில் கொஞ்சம் அடிபட்டுருக்கு. வேறு எந்த பயப்படுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.